2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவின் பிரச்சார பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 20 நட்சத்திர பேச்சாளர்கள் 234 தொகுதிகளிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்று திமுக தலைமை கழகம் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் துரைமுருகன் சார்பில் திமுக தலைமை கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 20 நட்சத்திர பேச்சாளர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் திண்ணை பிரச்சாரம், துண்டு பிரசுரங்கள் வழங்கி திமுக அரசின் சாதனைகள், 4.5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் பணியில் பிப்ரவரி 1 முதல் திமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் ஈடுபடுவார்கள் என்றும், தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் திமுகவின் பிரச்சாரம் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்குகிறது என திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 20 திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் 234 தொகுதிகளிலும் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பார்கள் என்றும், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல் கட்டமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் என்ற அளவில் இந்த பிரச்சார வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் 234 தொகுதிகளிலும் இந்த 20 நட்சத்திர பேச்சாளர்கள் பேசும் இடம் மற்றும் பேசும் மாவட்டம் உள்ளிட்டவையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கட்சியினரில் முக்கிய நட்சத்திர பேச்சாளர்களான 20 பேர் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பார்கள் என்றும், இந்த தேர்தல் பரப்புரை வெற்றியடைய செய்ய மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள இந்த திமுகவின் தேர்தல் பரப்புரை தொடக்க பிரச்சார அந்த பயண திட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பிப்ரவரி 1 முதல் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் 234 தொகுதிகளிலும் இந்த பிரச்சாரம், திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தீபிகா.